Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சக்கை கொட்டை வச்சு ஒரு தோரன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது இப்போ அன்னைக்கு என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் சக்கை கொட்டை ஏரியா மேலே ஏரியா அந்த ஒயிட் கலர்ல உள்ள அந்த தோலை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு உள்ளால ஒரு பிரவுன் கலர்ல இருக்குல்ல அந்த தோலை எடுத்தாலும் ஒண்ணும் இல்ல எடுக்காம இருந்தாலும் ஒண்ணும் இல்ல. சிலவங்களுக்கு அது பிடிக்காது. அதனால தான் அது இது எடுக்கியது. அதுக்கு அப்புறமா அதை சின்ன சின்னதா ஸ்லைஸா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ சக்கை கொட்டை இருக்கோ அதுக்கு தக்கனாட்டு தோரம் வைக்கிறதுக்குனாட்டு தேங்காய், அதுபோல் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன உள்ளி கொஞ்சம் நிறைய எடுத்தாலும் நல்லா இருக்கும். அப்புறம் வெள்ளுத்துள்ளி, பச்சை மிளகு, கறிவேப்பிலை. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சக்கை கொட்டையை வேக வைக்கணும். அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது முங்கி இருக்கிற அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் உப்பு பிறகு கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைக்கணும். அது நல்லா வேகணும். நல்லா வெந்து வர்றது வரைக்கும் அதை வேக வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட மிளகு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாமே அந்த சக்கை கொட்டையோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும்படி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு அதை வேக வைக்கணும். அது கொஞ்ச நேரம் நல்லா வேகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இனி தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகெல்லாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடலாம். கறிவேப்பிலை, ஜீரகம் இது இவ்வளவும் போட்டு சதைச்சி எடுக்கணும். நல்லா சதைச்சி எடுத்துகிட்டு அடுத்தது அதுக்கப்புறம் உள்ளி வெளுத்துள்ளி இருந்து இல்லையா அதையும் தனியாக சதைச்சி எடுக்கணும். அது பேஸ்ட் மாதிரி அரைக்க விடாது, சதைச்சி எடுத்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக சதைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம சக்கை கொட்டை மூடி போட்டு வேக வச்சுருந்தோம்ல அது வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு சக்கை கொட்டையை நம்ம உடச்சி பார்க்கும்போது சக்கை கொட்டை உடையணும். நம்ம கட் பண்ணி பார்க்கும்போதே நல்லா உடஞ்சிருந்தோடனே அது வெந்திருக்குன்னு தான். ஆனால் இந்த கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி உழவும் வற்றினா மட்டும்தான் இந்த நம்ம இது பண்ணும்போது தோரம் பண்ணும்போது தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும். இது நல்லா ட்ரை ஆகிட்டு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகு போடணும். ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு போட்டு கடுகு நல்லா பொட்டணும். பொட்டி இதாகி வந்ததுக்கப்புறமா கறிவேப்பிலையும் போட்டு கறிவேப்பிலையும் நல்லா இதானதுக்கப்புறம் வேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சதைச்சி வச்சுருந்தோம் இல்லை உள்ளி வெளுத்துள்ளி அதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும். இந்த உள்ளி வெளுத்துள்ளியும் நல்லா வதங்கி பொன்னிறமாக மாறணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இது நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா நம்ம சதைச்சி வச்சுருந்த தேங்காய் எல்லாம் இருந்தில்ல தேங்காய், ஜீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அது எல்லாத்தையும் போட்டு அதுவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரைக்கும் அதையும் நல்லா வதக்கணும். அதுவும் நல்ல பச்சை மசாலாவோட மனம் எல்லாம் மாறி நல்ல இதாகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதானதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த சக்கை கொட்டை இருந்தில்ல அதை எடுத்து இதுக்கு கூட மிக்ஸ் பண்ணணும். நம்ம அந்த வேக வச்ச சக்கை கொட்டை அதுக்கப்புறம் இந்த தேங்காய் இது எல்லாம் மட்டும் நல்லா சேர்ந்து ஒன்றாட் ஆகிய மாதிரி இது பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முழுசாக இருக்குல்ல இந்த சக்கை கொட்டையை கொஞ்சம் நம்ம அந்த உடச்சி கொடுத்தோன்னு தொடங்கி கொஞ்சம் நல்லா இருக்கும். நமக்கு சாப்பிடவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸு வச்சு அதை இது பண்ணி விட்டு ட்ரை பண்ணி எடுத்தோன்னு தொடங்கி சக்கை கொட்டை தவிர ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம AM ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.